தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்க போகிற தேவ வார்த்தை உபாகமம் 28 அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். இன்றைய நாட்களில் நான் தவறான வழியில் தேவனுக்கு விரோதமாக நடக்கும் போதும் நல்ல வருமானத்தோடு ஆசீர்வாதத்தோடும் இருந்தேன். இப்பொழுது ஒரு வருமானமும் எனக்கு இல்லை, ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இல்லை என வேதனையோடு நீங்கள் இருக்கலாம். நிச்சயமாக தேவனை கர்த்தரை நீங்கள் நம்பி அவரை விசுவாசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு மனிதர் ஒரு இடத்தில் ஒரு சிறிய பெட்டி கடை வைத்திருந்தார். அந்த கடையில் அதிகமான மாணவர்கள் கூடுவார்கள். அந்த கடையில் அதிகமான அளவு சிகரெட்டு விற்பனை நடக்கும். அதை பார்த்த ஒரு பெரியவர் அந்த பெட்டி கடைக்காரரிடம், தம்பி, உன் கடையில் மாதந்தோறும் சிகரெட் எவ்வளவு ரூபாய்க்கு விற்பனையாகும் என்று கேட்டார். அந்த பெட்டி கடைக்காரரும் தனது கடையில் மாதந்தோறும் 3000 ரூபாய்க்கு விற்பனை ஆகும் என்றார். உடனே அந்த பெரியவர், நான் சிகரெட் விற்பனையாகும் பணத்தை உனக்கு தருகிறேன், நீ சிகரெட்டை விற்கக்கூடாது என்றார். அதற்கு அந்த பெட்டி கடைக்காரர், இந்த மாதத்திற்கு நீங்கள் தருவீர்கள், அடுத்த மாதம் நான் என்ன செய்வது என்று கேட்டார். உடனே அந்த பெரியவரும், நான் அடுத்த மாதத்திற்கும் தருகிறேன் என்றார். உடனே அந்த பெரியவர் அந்த பெட்டி கடைக்காரரிடம் 3000 ரூபாய் கொடுத்துவிட்டு, இந்த கடையில் மாணவர் நலன் கருதி சிகரெட் விற்பனை கிடையாது என்று ஒரு பலகையில் எழுதி வைத்தார். அந்த மாதம் முடிந்த பின்பு அந்த பெட்டி கடைக்காரனும், தம்பி, இந்த 3000 ரூபாய் என்றார். அந்த பெட்டி கடைக்காரரோ அதை வாங்க மறுத்துவிட்டார். உடனே அந்த பெரியவர், உனக்கு 3000 ரூபாய் போதாதா, கூடுதலாக நான் தருகிறேன் என்றார். உடனே இந்த பெட்டி கடைக்காரர், ஐயா, நான் இந்த மாதம் முழுவதும் சிகரெட் விற்கவில்லை. இந்த இடத்தின் உரிமையாளர் என்னிடம் வந்து அந்த பலகையை பார்த்து சந்தோஷப்பட்டார். அவர் இந்த கடையை ஒரு ஏடிஎம் வைக்க நினைத்தார். ஆனால் இப்பொழுது தனது முடிவை மாற்றி என்னை தொடர்ந்து கடை வைத்துக் கொள்ளும்படி தெரிவித்து விட்டார். இதைவிட எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கும்? இனி நான் என்ன செய்வேன் என்று நினைத்தேன். உங்கள் மூலம் இந்த இடத்தில் உரிமையாளர் எனக்கு உதவி கிடைக்கும்படி செய்தார். பிரியமானவர்களே, இன்று கூட அநேகர் தங்கள் வாழ்க்கையில் நடந்த கசப்பான நினைவுகளை, சம்பவங்களை நினைக்கலாம், அது நினைத்து வருந்தலாம். அந்த பெட்டி கடைக்காரர் சிகரெட் விற்பனை கிடையாது என்று முடிவெடுத்தார். அந்த இடத்தில் உரிமையாளர் மூலம் உதவி கிடைத்தது. அவர் மகிழ்ச்சி அடைந்தார். வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையை திறந்து வானத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்த வசனத்திற்கேற்ப நீங்கள் தேவனாய் கர்த்தரை விசுவாசிக்கும் போது அவர் உங்கள் தேவைகளால் சந்திப்பார். உங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களுடைய கண்ணீரெல்லாம் துடைத்து வானத்தை திறந்து நல்ல பொக்கிஷமான ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று உறுதி கூறுகிறார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.